glorious and free. கால சேவை செய்த நாதுர மேலையை அவ்வப்போது தேடி ஓடி வந்து ஒட்டிக்கொண்டன கௌரவப்பட்டார்கள். கர்நாடக நாதசுர இசைச்சொம்மல், நாதசுர மதுரகான பூஷணம், நாதசுர கலா பூஷணம் இலங்கை அரசினால் வழங்கப்பட்டது. லயசுர ஞான ராக வாரிதி, நாதசுர இசைப்பேராசம், இத்தனை பட்டங்களும் வேரோடு சேர்ந்ததால் ஆனால் எமக்கோ நித்தமும் தினமும் காலை மாலை 2 வேளைகளிலும் நாங்கள் அந்த இசை கலந்த காற்றை சுவாசித்தவர்கள். அந்த ரீதியிலே இதோ அளவட்டி மக்கள் மன்றத்தின் இந்த பாராட்டு விழாவிலே விலைத்துறை வழங்குவதற்கு அன்று நான் நிகழ்ந்தேன். திரு பாலகிருஷ்ணன் அவர்களை நான் இப்போ காணும் பொழுது எனது எண்ணங்கள் 55 வருஷங்களுக்கு பின் அளவெட்டுக்கு செல்கின்றது. அன்று திரு என்.கே. பத்மநாதன் அவர்கள், கலாசூரி என்.கே. பத்மநாதன் அவர்கள் மிக இள வயதில் ஒரு சிறிய நாத நான் அங்கே அவருடைய பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த அவர் முதிர்ந்து ஒரு சிறந்த நாதஸ்வரராக மிளிர்ந்து ஒரு சிறந்த நாதஸ்வர வித்வானாக புலமையை காட்டக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களிலே நான் அங்கே இல்லை. ஆனால் அவரை பற்றி அறிந்த அளவுக்கு அவர் ஒரு சிறந்த கலைஞராக, நாடு போட்டும் கலைஞராக வாழ்த்துகிறார். ஆனால் இந்த சந்தர்ப்பத்திலே எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்றால், இந்த நாதஸ்வர கலை அழிந்து விடுமோ எனக்கு ஒரு பயம் ஏற்படுகிறது. என்றால் இந்த நாதஸ்வர கலை பொன் சுத்தலிங்கம் அவர்கள் அதற்கு பாலகிருஷ்ணன் அவர்கள் இந்த அளவுக்கு உயர்ந்ததற்கு அடிப்படை காரணம் அவருடைய தந்தை பெரியசாமி அவர்கள் என்பதை முன்னரும் குறிப்பிட்டார்கள். அதை நான் சற்று ஆழமாக பார்க்கின்றேன். நாதஸ்வர கலையினுடைய அடிநாதம் அடிப்படை என்னவென்றால் இசை. எந்த ஒரு நாதஸ்வர கலைஞன் இசையிலே உன்னதமாக தன்னை வளர்த்து கொண்டானோ அந்த கலைஞன் நிச்சயமாக அந்த கலையிலே மேலோங்குவான் என்பதற்கு எங்களுடைய மதிப்புக்குரிய பாலகிருஷ்ணன் அவர்கள் சாட்சியாக இருக்கின்றார். அந்த இசை புலமைதான், தந்தையிடம் பெற்ற அந்த இசை புலமைதான் அவர் தனக்கென்ற ஒரு பாணியை உருவாக்கி அந்த கலையிலே மிளிர்வதற்கு வாய்ப்பாக இருந்தது என்பது உண்மையான ஒரு விடயம். அது மட்டுமல்லாமல் அவர் தொடர்ந்து தமிழகத்துக்கு சென்று பிரபலமான அது எங்களுக்கு பழைய இலக்கியங்கள் எதுவுமே கிடைக்கவில்லை. பேரிகை, முழவு, தன்னுமை போன்ற ஏராளமான பல்வேறு வகையான தோல்வாத்தியங்களை பற்றியும் இந்த ஏரிய வாத்தியங்களை பற்றியும் பல தகவல் எங்களுக்கு இருக்கின்றன. ஆனால் இந்த அவற்றினுடைய மரபாக தொடர்ந்து வந்த இந்த நாகஸ்வரம், தமிழ் போன்ற இந்த இரண்டை பற்றி எந்த தகவலும் எங்களுக்கு பழைய இலக்கியங்கள் கிடைப்பதில்லை. அது எங்கே எங்களுக்கு முதலாக கிடைக்கிறது என்று சொன்னால், சோழர் காலத்து கல்வெட்டுகளில் தான் எங்களுக்கு முதலாக கிடைக்கிறது. 2 முக்கியமான மரபுகளை நாங்கள் அதை பார்க்கின்றோம். கேரளாவில் இருக்கின்ற பூங்குடி என்ற இடத்தில் இருந்து கிடைத்த ஒரு ஆவணத்தில் எங்களுக்கு இதை பற்றிய தகவல் வருகிறது. 947ஆம் ஆண்டு எங்களுக்கு சில ஆதாரங்கள் வருகின்றன. 1009ஆம் ஆண்டு எங்களுக்கு சில தகவல் வருகின்றன. இந்த எல்லா தகவலையும் கேட்டு வைத்து நாங்கள் பார்க்கிற பொழுது பழைய தமிழ் மரபில் கிட்டத்தட்ட எங்களுக்கு 2500 ஆண்டுகளாக தமிழ் இசை மரபில் தோல்வாத்தியம், இந்த குழல் வாத்தியங்கள் தொடர்பாக 2 மரபுகளை நாங்கள் பார்க்கலாம். ஒரு மரபு இந்த நட்டியத்தார், நட்டுவாங்கம் செய்பவர்கள் என்று சொல்கின்ற அந்த மரபை நாங்கள் பார்க்கின்றோம். அது எங்களுக்கு சோழர் கால ஆசனங்கள் என்று கிடைக்கின்றது. 2வது மரபு உவைச்சு என்று சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான இசைக்கருவி. அந்த இசைக்கருவி இப்பொழுது வழக்கில் இல்லாமல் போய்விட்டது. அந்த இசைக்கருவியை நாங்கள் சோழர் காலத்துக்கு முற்பட்ட காலத்தில் பல்லவர் காலத்தில் நாங்கள் தேடுகின்றோம். அது பற்றிய ஆவணங்கள் எல்லாம் எங்களுக்கு சாசனத்தில் வருகின்றன. இந்த 2 மரபுகளும் சேர்ந்த பிற்பாடுதான் நாகஸ்வரமும் தமிழும் உருவாகிறது. நாகஸ்வரம் நாயனம் என்ற பேர் எங்களுக்கு தான் அடிப்படையில் வருது. ஆனால் அது நாதஸ்வரம் இல்லை. ஆனால் நாதஸ்வரம் என்று சொல்லி திருப்பி எங்களுக்கு நாதஸ்வரம் என்று பழகிவிட்டது. ஆகவே நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் அதனுடைய உண்மையான அடிப்படையான பேர் நாகஸ்வரம். அதனை பற்றி ஒரு ஆய்வு கட்டுரையை
கலைஞர் எம் ஏ பாலகிருஷ்ணன் அவருடைய மகன் சித்தராங்கி தன்னுடைய இளங்கலைமானி படத்துக்கு செய்திருக்கின்றார். ஆனால் இதில் எங்களுக்கு என்ன முக்கியமான கேள்வி வருகிறது என்று சொன்னால், இந்த வாய்ப்பாடு, வயலின், வீணை, பரதநாட்டியம் எல்லாவற்றையும் நாங்கள் கோயில் மரபுகளிலிருந்து பிச்சை எடுத்துக்கொண்டு வந்து வழியில் எல்லா மக்களும் கொடுத்து விட்டோம். இந்த நாகஸ்வரத்தை தவளை மட்டும் ஏன் திருப்பி திருப்பி ஒரே வகையான ஆட்கள் தான் படிக்க வேண்டியிருக்கிறது? பல்வேறுபட்ட மக்களும் வந்து அவர்களை பயில்கிறார்கள் இல்லை, பல்வேறுபட்ட மக்களிடம் அது ஏன் போய் சேரவில்லை என்ற கேள்வியை நாங்கள் எழுப்புகின்றோம். அப்படி கேட்கிற பொழுதுதான் தியாகராஜருடைய ஒரு பங்கை நாங்கள் எடுக்க வேண்டும். அவர் கோயில் மரபில் இருந்து இந்த சங்கீதத்தை எடுத்துக்கொண்டு வந்து வெளியிலாட்டத்தையும் கொடுத்துட்டார். திரு சேரன் அவர்களால் எடுத்துக் கொடுக்கப்பட நமது அதிபர் அவர்களால் இங்கே நமது நாதஸ்வர கலைஞரிடம் வழங்கப்படும் வைபவம் இப்பொழுது இடம்பெற இருக்கின்றது. தற்போது இந்த மாபெரும் கலைஞனை மேன்மைப்படுத்த விரும்புபவர்கள் நாதஸ்வர ராக ஆலாபன சக்கரவர்த்தி திருவாளர் AP பாலகிருஷ்ணன் நாதஸ்வர இசை பேரரசு நாதஸ்வர இசை பேரரசு என்னும் சிறப்பு கௌரவ பட்டத்தினை தந்த சாம்பசிவ ஜெகதீஸ்வர சிவாச்சாரியார் JP, மறைவண்ணர் துறை மணிவண்ண சிவாச்சாரியார். ஓம் சதமானம் சதாயத் புருஷதேந்திரிய ஆயுஷ்வேந்திரயே பிரதிதிஷ்டதி. நாதஸ்வர இசை மேதை என்னும் சிறப்பு கௌரவ பட்டத்தை குருவருள் ஆசியோடி சபரிமலை ஐயப்ப சுவாமி திருவருள் கிடைக்க பிரார்த்தித்து வாழ்த்தி வழங்குகிறோம். சாமியே சரணம் ஐயப்பா, கனடா ஸ்ரீ சபரிபீடம் ஆலய அறங்காவலர் சபை. தொடர்ந்து பொற்கிழி வழங்கல் இடம்பெறும். நிறை கல